அதுக்கு இட்லின்னு ஏன் தெரியுமா பேர் வச்சாங்க? அத முத இத்தாலி தேசத்துல கண்டுபிடிச்சதுனால அதுக்கு இட்லின்னு பேர் வச்சாங்க. இதே இட்லிய ரஷ்யாவில கண்டுபிடிச்சிருந்தா ரஸ்தாலின்னு சொல்லி இருப்பாங்க. அது வாழைப்பழம் எனக்கு தெரியாதா? வடிவு இவன் டூப் படிப்பான், மயங்கிறாத. யோ, நான் யார்கிட்டயும் மயங்க மாட்டேன். என்கிட்ட கூடவா? இவர் பெரிய ராமரு, இவர் பெரிய கிருஷ்ணரு. ராமரும் இல்ல கிருஷ்ணரும் இல்ல, ஏன் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? அக்கா அக்கா, பஞ்சாயத்து ஆபீஸ்ல டைம் பீஸ் கடிகாரம் தொலைஞ்சு போச்சான். சின்னசாமி எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கு. ஐயோ, அது சர்க்கார் சொத்தாச்சே. சர்க்கார் சொத்தை திருடுனா பாவமாச்சே. பெரும் பாவம். எந்த பாவி திருடினானோ அவன் கையில கட்ட முளைக்க. பெல்லு இங்க அடிக்குது. இங்க இருந்தா இங்கதான் அடிக்கும். கடிகாரம், பெரிய கடிகாரம், உள்ள பெரிய முள்ள இல்ல. ஐயோ ஐயோ, இந்த மனுஷன் தான் திருடி இருக்காரு. யாரு புடிச்சு புடிச்சு தள்ளிட்டு ஓடுறது? முதலாளி, வர வர சோடாவுக்கு மூடி இல்லாம செய்யறானுங்க. கீழே வச்சிருக்காங்க. ஏன் கீழே வைக்கிறானுங்க? நீங்க ரொம்ப தப்பான காரியம் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. நான் என்ன பண்ண? மக்களால் மதிக்கப்படுகிற இந்த மயிலைய விட்டுவிட்டு ஜனநாயக சிற்பி அந்த செவலைய விட்டுவிட்டு அந்த சின்ன சாமியை பிரசிடென்ட் ஆகிருக்கீங்க. நீங்க பண்றது ரொம்ப தப்பு ராஜமா. நாங்க உங்களுக்கு ஒழுங்கா சால்ரா போடலையா? யோ செவல, உன் பங்கு நீ ஏதாவது சொல்லு. இங்க ஒரு வாய் இருந்துச்சு, எங்க காணா? எனக்கு என்ன கவலை? உங்ககிட்ட நிரந்தரமான கணக்குல நிதி மந்திரி மாதிரி செகண்ட் பிளேஸ். என்ன யாரும் எதுவும் கேட்க முடியாது. அப்படியே கேட்டா சீனியர் சொல்லி தப்பிச்சுக்குவேன். அவருக்கு பரவாயில்லைங்க. Don't talk. Who are you? யார் நீ? நீ சும்மாரியா? எனக்கு தான் ரொம்ப ரொம்ப துரோகம் பண்ணிருக்கீங்க. மப்பு ஓவரா பிச்சா உனக்கு. என்னது? நாங்க 100 அடிச்சா ஃபீல் பண்றீங்க, தெண்டுல்கர் 300 அடிச்சா டிவியில காமிக்கிறீங்க. சின்னசாமியை நான் ஏன் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் ஆக்கிறீங்க தெரியுமா? தெரியலையா? பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல பாவத்தை நான் செய்யணும், பழிய அவன் சுமக்கணும். புரியலைங்களா? கல்யாணத்தை நீ பண்ணிக்கணும், புள்ளைய நான் பெறணும்ன்றார். இது ரொம்ப அசிங்கமாச்சே. அவர் பாலிச சொல்றாரு, நீ போலீஸா கேக்குற. உங்களால வந்து தண்ணி அடிச்சான் பாரு. அம்மா தேய் தேய், சும்மா தேய். இங்க ஒரு ஆள் உட்காந்துருந்தானே, முகமெல்லாம் மீசை வச்சுக்கிட்டு. எங்க? சரி வா, தண்ணி எடுப்போம். இந்த வீடு யாருது? முருகா, முருகா, உன்னை இப்படி தலைகீழ கட்டி தொங்க விட்டு பாவி யாரு? நான் தான் சூரபத்மன். முருகனை நான் தான் தலைகீழா தொங்க விட்டேன். யோ, முருகன் தானே என் சூரனை தலைகீழ தொங்க விடுவான். சூரன் எப்படியா முருகனை தொங்க விடுவான்? இந்த சூரபத்மன் முருகனை மட்டுமில்ல, முருகனை வளர்க்கிற சக்திங்கிற பொண்ணை கூட தலைகீழா கட்டி தொங்க விடுவான். இந்த சூரபத்மன் அதல விதல சுதல எனப்படும் 14 லோகங்களையும் ஜெயிச்சவன். ஆகாயத்தையும் பாதாளத்தையும் கட்டி ஆள்றவன். 30 முக்கோடி தேவர்களும் இந்த சூரபத்மன் முன்னாடி மூச்சு விடக்கூடாது. 40 எண்ணாயிரம் ரிஷிவர்களும் நாவை அசைக்க கூடாது. மும்மூர்த்திகள், கந்தரவர், சின்னரவர், சிம்புருடர், அட்டதிக்கு பாலகர்கள் அனைவரும் இந்த சூரபத்மனுக்கு அடிமைகள். டூரிங் டாக்கீஸ்ல வேலை, காசு இல்லாம தினம் படம், அதான் கடகடன்னு வசனம் தொப்பிக்கிற. சரி சரி, என் முருகன் அவுத்து விடு. ஓ முருகன் புக்கிங் ரூம்ல வந்து ஒரே அசிங்கம் பண்ணிடுச்சு. போஸ்டர் ஒட்ட வச்சிருந்த பசையெல்லாம் காலி பண்ணிடுச்சு. எனக்கா ஒரு தடவை மன்னிச்சிரியா? முடியாது. இன்னைக்கு அத பிரியாணி பண்ணி ஒரு புடி புடிக்க போறேன். என்னையா சொன்ன? ஐயோ அம்மா. நம்ம முருகனை கொல்ல உனக்கு மனசு வருமாயா? அது பேரே முருகையா? பெரிய முருகன் ஓடி. ரொம்ப பேசுன உன்னையும் கட்டி போட்டுருவேன். நீ என்ன கட்டி போடுறது? நானே கட்டிக்கிறேன். Bloody nonsense. அப்பா, ஏய், கண்ணை எங்க வச்சிட்டு வர நீ? உன் மேலதான். ஆமா, இதென்ன லாரியில குப்பாடுறவன் மாதிரி அவதாரம்? டியூட்டி டியூட்டி. டவுன்ல இருந்து ஆபீசர் வராரா, அதான் பஞ்சாயத்து ஆபீஸை க்ளீன் பண்ண போறேன். ஆமா, தெரியாதமா தான் கேக்குறேன். உனக்கு ஒரு டியூட்டின்னு கிடையாதா? சினிமா டாக்கீஸ் போஸ்டர் ஒட்டுற, விளம்பர வண்டி ஓட்டுற, சினிமா கொட்டைகளை டிக்கெட் வித்துக்கிற,
இப்ப பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு க்ளீன் பண்ண கிளம்பிட்டேன். என்ன செய்யறது? இந்த பஞ்சாயத்துல ஐயா ராஜதுர காலால குடுக்குற வேலைய தலையால செய்யறது தானே இந்த ஊர் ஜனங்களோட விதி. சரி போனா போகுது. வா, நானும் உனக்கு ஒத்தாசியா வரேன். யாரு நீயா? வழியில போற ஓனான எடுத்து மடியில கட்டிக்கணுமா? வேணாம் தாயி, நீ போ. நான் ஓனா இல்லையா, உடும்பு. உடும்பு மாதிரி பிடிச்சுக்குவேன். யார பாக்க போறாங்க? ஏய், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, விடு. மாட்டேன். ஏய், சரி வந்து தொலை. தேங்க்ஸ். ஏய், இங்கிலீஷ் சரியா பேச தெரிஞ்சா பேசணும். அது டாங்க்ஸ் இல்ல, டாங்க்ஸ். என்னையா இது ஒரே நாத்தம்? இந்த ஆபீஸ்ல ஆளுங்க நுழைஞ்சு ஒரு 6 மாசம் ஆயிருக்கும் போல இருக்கு. மனுஷன் நுழைவானா? என்ன? நான் வரும்போது மனுஷன் நுழைவானான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க நுழைஞ்சிட்டீங்க. கிண்டலா? சின்னசாமி, நம்ம பிரசிடண்ட் ஐயா ராஜதுரோடைய கௌரவத்துக்கு, அந்தஸ்துக்கு, பணத்துக்கு நியாயமா அவர் இந்தியாவுடைய பிரசிடண்ட் ஆயிருக்கணும். ஏங்க ஆவல? எவன் ஆக விட்டான்? நல்லது, நாடு தப்பிச்சது இல்ல. ஒழுங்கா வேலையை கவனிங்க, ஏதாவது காணாம போயிட போகுது. ஏன்னா எல்லா மக்களுடைய வரி பணம். நீங்க கவலைப்படாம போங்க. நான் இருக்கிற வரைக்கும் இங்க எந்த திருட்டு நாயும் உள்ள நுழைய முடியாது. ஆமா. டைம் பீஸ். டைம் பீஸா? மணி என்னையா? இங்கிலீஷ் தெரியாத? நீ எனக்கு சொல்றியா? நேரம் தான். நல்ல வேளை நான் பதறி போயிட்டேன். மணி 4ம்மா. இங்க இருந்தது ஒண்ணு காணுமே. என்னய்யா? இதோ இருக்குதே குடம். கண்ணப்பா, இது உனக்கே நல்லா இருக்கா? என்னப்பா, புது படம் கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்துட்டேங்க. ரீல்லாம் கரெக்டா இருக்குல்ல? ரீல்லாம் கரெக்டா இருங்க. புது காப்பிங்க. புது காப்பியோ பழைய டீயோ இப்படித்தான் போன தடவை படம் கொண்டு வந்த. முதல்ல பொண்ணு வாந்தி எடுக்குது, அப்புறம் கல்யாணம் நடக்குது. அது கதையே அப்படிதாங்க. அது சரி. இப்பதான் டவுன்ல முதல்ல ரிசப்ஷன் நடக்குது, அப்புறம் கல்யாணம் நடக்குது. உல்டா பண்றானுங்க. அப்பா, முதல்ல அந்த பிட்ட போடு, அப்பதான் கூட்டம் வரும். என்னடா? போயிருச்சே. என்னடா முருகா? என்னடா? கடவே அமைதியாரு. இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரியே இருக்கு. நான் பார்த்ததே இல்ல. சின்னசாமி, சின்னசாமி, இது என்ன கட்ட மாதிரி படுத்திருக்கான்? அடிச்சதே கட்டையில தான். சின்னசாமி அங்க இருக்கான். அப்படியா? இது என்ன புடவை கட்டியிருக்கான்? ஐயோ, புடவை கட்டினது இது. அவன் பிரா போட்டிருக்கான் பாரு. இப்ப நான் எழுப்புறேன் பாரு. பனியன் போட்டிருக்கான் பாரு. இன்றே பார்த்து பரவசப்படுங்கள். சந்தர்ப்பத்தை நழுவினால் சந்திக்க முடியாது. இன்றே பாருங்கள் உங்கள் அபிமான ராஜதுரை டூரிங் டாக்கீஸ்ல. ஆமா, நீங்களே எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கிறதுக்கு. முக்கா பில்லா முக்கா பில்லா லைலா ஓ லைலா. இதுக்கு என்ன அர்த்தம்? யாருக்கு தெரியும்? பின்ன பாடுறேன். எல்லாரும் பாடுறாங்க, நானும் பாடுறேன். அட சும்மா இரியா. சக்தி, இவ எப்படி இங்க வந்தா? சக்தி, சக்தி, சக்தி. ஐயோ, நான் எங்க இருக்கேன்? இங்க எப்படி வந்தேன்? ஒரே மயக்கமா வருது. சரி. ஐயோ, இவரு இல்ல, இவரு என்கிட்ட ஒரு தாயத்தை கொடுத்து கட்டிக்க சொன்னாரு. நானும் ஏமாந்து போய் கட்டிக்கிட்டு இந்த கயித்து கட்டில வந்து படுத்துக்கிட்டு இவரை கட்டிக்கிட்டு ஐயோ, நான் மோசம் போயிட்டேனே. பாட்டி, வடிவக்கா, அண்ணா, நான் ஏமாந்து போயிட்டேனே. இனிமே நான் உசுரோட இருக்க மாட்டேன். சொல்லியா வாந்தி எடுக்க போகுது. கரெக்ட். என்ன ரீல் விடுற? யாரும் நம்பாதீங்க, இவ பொய் சொல்றா. இவ பொய் சொல்ல மாட்டேன். பொய்யா? ஆமா. அவ்வா, இத இருக்குங்க. இந்த மனுஷன் கொடுத்த தாயத்து பொய் என்றாரு. ஐயோ, நான் யார்கிட்ட போய் சொல்லி அழுவேன்? கொஞ்சம் பூச்சி மருந்து தான் கொடுங்க, நான் செத்து போறேன். பூச்சி மருந்து தானே? காலைல டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்து தாரேன். ஆமா, கிழிச்சேன். டவுனுக்கு போய் நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். பூச்சி மருந்து ஒண்ணுதான் பாக்கி. ஓஹோ, அதுக்காக தான் இந்த பிளான் போட்டீங்களா? சின்னசாமி, சக்தி மேல ஆசை இருந்தா முறைப்படி தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிக்கணுமே தவிர இப்படியே தாயத்துக்கிட்டு ஏமாத்துறது. தாயத்தாவது கீயத்தாவது திருப்பி திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு. அதுக்கு இல்லப்பா, இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நீ அவளை கட்டிக்கிறது தான் சரி. இல்லனா வாழ்க்கை என்ன ஆகுது? அழாதம்மா, அழாத. பாட்டி, நாளைக்கு ஐயரை பார்த்து நல்ல நாளா பார்க்க சொல்லி அவங்க 2 பேர் கல்யாணத்தை முடிச்சிடுவோம். வேற என்ன செய்யறது? எல்லாம் கலியுகம் படுத்துற பாடு. அப்புறம் என்ன ஆக வேண்டியதை பாருங்க. ஆமா, சின்னசாமி சக்தி கல்யாணத்தை நடத்தி
நடந்து என்ன 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 பெருசா சொல்ல நினைக்கிறாரு, முடியல, சிக்குது. 300ல என்ன சின்னசாமி சக்தி கல்யாணத்தை ஏய் மயில, நான் எதுக்கு சிரிச்சேன்னு சொல்லு. நீங்க சிரிக்கணும்னு நினைச்சீங்க, சிரிச்சீங்க. நீங்க எதுக்கு சிரிச்ச? அவர் சிரிச்சா நானும் சிரிப்பேன், அவர் உட்கார்ந்தா நானும் உட்காருவேன், அவர் நடந்தா நானும் நடப்பேன், அவர் படுத்தா நானும் படுப்பேன். அவர் செத்தா நான் சாக மாட்டேன். எனக்கு என்ன தலைவிதியா? டேய், நிறுத்துங்கடா. சின்னச்சாமி நீ சொல்லு, நான் எதுக்கு சிரிச்சேன்? ஐயா, நம்ம தியேட்டர்ல ஓடுதுங்களே படம், அதுல என்எஸ் கிருஷ்ணன் சொன்னாருங்களே, சிரிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு, அதை நினைச்சு சிரிச்சிருப்பீங்க. ம்ஹும். என்ன சுத்தி இருக்க எல்லாருமே முட்டாள் பசங்களாவே இருக்கீங்க. அவன் நினைச்சுதான் சிரிச்சிருக்கீங்க. எனக்கு இப்பதான் புரியுது. இப்பவாவது புரிஞ்சுது. டேய், நிறுத்துங்கடா. இந்த ஊர்ல என்ன தவிர எல்லாரும் பொம்பளைங்களா இருக்கணும். நீங்களும் பொம்பளையா இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். நாங்க கர்ப்பமா இருப்போம். மாங்காத்த நிட்டு அலைவோம். ஏய், யார் அவன்? ஐயா, அது நம்ம வரத சம்சாரங்க. மூஞ்சி மறைஞ்சிருக்கு, எதை வச்சு கண்டுபிடிச்ச? நடைய பார்த்துதான் சும்மா. சின்னச்சாமி நம்ம லைன்ல தான் இருக்கான். நடைய வச்சு ஆளை கண்டுபிடிச்சான்னா அவனுக்கு தெரியாத வித்தையே இருக்காது. எங்க நாய் வேலை நிமித்து பாப்பா. அஞ்சு என்றதுக்குள்ள நிமித்தி காட்டணும். கஷ்டம் ஆச்சுமா. நான் என்ன நிமிரம்? 1 2 3 4 5. அட நிமிந்துருச்சே. நிமிரலையா? யோ, அவர் நிமிந்துருச்சுன்னா நிமிந்துருச்சு. ஆமா ஆமா, அது நிமிரலன்னா நிமிரல. யோ, நீங்க 2 பேரும் போய் நாய் வாழ நிமித்தணுமா? பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ் போய் இருக்கிற துணிமெல்லாம் எடுத்து ஒரு 10 பேர் கொடுத்துட்டு 100 பேர் கொடுத்தா கணக்கெழுது. பஞ்சாயத்து போர்டுல ஏது துணி? அதான் போன வாரமே எல்லாத்தையும் எடுத்துட்டோமே. போன வாரம் உன் பொண்டாட்டி கட்டி இருந்த சேலை அங்கே எடுத்ததுதானா? நீ கட்டி இருக்க லுங்கி கூட அங்கேதான் எடுத்து.